ஓகே. அண்ட் உங்களோட ஃபிலிமோகிராஃபி வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப பெரிய பட்ஜெட் படம்லாம் நீங்க வந்து நடிக்கல, பட் நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ்ல நோட்டபிள் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். அது என்ன ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பற்று? கேரக்டர்ஸ் எந்த படத்துல எந்த பட்ஜெட்ல வந்தாலுமே ஐ அக்செப்ட். நாட் ஓன்லி பிக், நாட் ஓன்லி ஸ்மால். மேபி அது நடந்திருக்கிறதுனால அப்படி வெளியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி ஒன்றும் எனக்கு அதனால கதை நல்லா இருக்கு, டீம் நல்லா இருக்கு. இந்த கேரக்டர் பெரிய படங்கள்ல கிடைக்காம போகலாம். இது நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டுனா என்னோட ஃபிலிமோகிராஃபில இப்படி ஒரு ரோல் நான் பண்ணதுக்கான இப்போ கிணறுன்னு ஒரு படம் பண்ணேன். வெரி அன்யூஷுவல் கேரக்டர், அது கிடைக்காது. பண்ணாம விட்டுட்டுனா ஆனா அது ரொம்ப பேசப்பட்ட படமும் கிடையாதுல்ல. யூ ஃபீல் பேட் அபௌட் இட்? இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து பக்க கமர்ஷியல், ரெவென்யூ எடுக்கணும், நிறைய போட்டி இருக்கு, நிறைய மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு புதுசாக எலிமெண்ட்ஸ் எதோ தேவைப்படுது. கமர்ஷியலாக நான் கமர்ஷியலாக இருந்தாலுமே அது வேற மாதிரி மேக்கிங்கா. ஒரு சாங்கு ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ இன்புட் கொடுத்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா பண்ண முடியாத படங்க. ஸோ இது ரெண்டுமே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் யாரு புஷ் பண்ணி முன்னாடி போக முடியும்னு பார்த்தா நிறைய பேக் போன் இருக்கிறவங்க, நிறைய சப்போர்ட் இருக்கிறவங்க தான் புஷ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஆப்வியஸ்லி நான் என்னோட வேலை இந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, நல்லா பண்ணணும். அந்த கேரக்டர் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, டக்குன்னு வருஷம் போயிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆக போகுது நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து. 20 வருஷம் ஆகுது. எவ்வளோ எப்படி போகுதுன்னு தெரியல டைம். நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அந்த ரோல் போச்சு. எனக்கு ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். இந்த டீம் இப்படி பண்ணா, இது பண்ணலன்னா எனக்கு இப்படி கிடைச்சிடும் லைஃப், அப்படி ஆகிடும் லைஃப், இப்படியா. என்னோட வேலை நடிக்கிறது, பண்ணணும், ஓகே பண்ணலாம், லெட்ஸ் டூ இட். ஸோ அது ஈக்குவலாக வந்துட்டு தான் இருக்குது, பெருசு சின்னது பெருசு சின்னது. நான் வந்து அதை சூஸ் பண்ணல. மேபி அவங்களுக்கு தோணுது, ஒரு படம் பண்ணதுனால இவர் அப்ரோச் பண்ணி பார்க்கலாமான்னு டீமுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். வரதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறேன், பேசுகிறேன், பிடிச்சிருக்கு, உடனே நடிக்க போயிடுறேன், அவ்வளோதான்.